இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுடன் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு இன்று இரவு உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றுவதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு இன்றைய தினம் தனது உரையை ஆற்ற இருக்கிறார். இன்றைய தினம் இரவு 8 மணி அளவில் அவருடைய உரை இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி இன்று ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக பொதுமக்களுக்கு உரையாற்றக்கூடிய ஒரு முதல் உரையாக இது அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ஒரு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியிருந்தார். ஸ்பேஸ் தொடர்பான நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். பீகாரிலும் அவர் பேசியிருந்தார். ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் செய்யப்பட்டதுக்கு பிறகாக அது தொடர்பாக முதல் முறையாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று இரவு 8 மணிக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு தொடர்பாகவும் ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றியையும் நாட்டு மக்களும் அவர் பகிர்ந்து கொள்வார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்கு இன்றைய தினம் அவர் உரையாற்ற முடியும் நேரங்களில் ஏற்கனவே பகிர்ந்து கொள்ளப்பட்ட நேரங்களை தாண்டி இந்தியாவுடைய மிக முக்கியமான உறுதிப்பாட்டையும் அவர் அறிவிப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக பொது நிகழ்ச்சிகள் பேசும் பொழுது பங்கேற்கும் பொழுதெல்லாம் அவர் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதி பூண்டிருந்தார். தீவிரவாதத்தினுடைய வேறு வரையிலும் சென்று அதை அழித்தொழிப்போம் என்றும் அவர் ஒரு சூளுரைத்திருந்தார். இந்த சூழல்ல ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு அந்த பெயரை குறித்தது பிரதமர் மோடி தான் எனவும் முழுக்க அந்த ஆபரேஷன் நடைபெறும் நேரங்களில் தொடர் இரவு முழுவதும் முழித்திருந்து அதனை கண்காணித்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. மேலும் பிரதமருடைய அந்த நேரங்களில் நாட்டு மக்கள் எந்த மாதிரியான ஒரு உணர்வில் இருந்தார்களோ அந்த உணர்வில் தான் அவரும் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக நாடே ஒரு அதிர்ச்சியும் சோகத்திற்கும் ஆளாகியிருந்தது. சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மீது பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் என்பது மோசமான நிலையில் இருந்த நிலையில நாட்டு மக்கள் அனைவரும் அதில் ஒரு மீளா துயரத்தில் இருந்தார்கள். மேலும் அதற்கு தக்க பதிலடி வேண்டும் என்று பல இளைஞர்கள் பட்டாலும் அதற்கு ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தாங்க. நாடு முழுவதும் சமூக வலைதளங்கள்ல பகல்காம் தாக்குதலுக்கான நியாயம் வேண்டும் என்றும் இது தொடர்ச்சியாக இதுபோல் இந்தியாவுக்குள் ஊடுருவக்கூடிய அந்நிய சக்திகள் பயங்கரவாதத்திற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நாடு முழுவதும் எழுப்பப்பட்ட ஒற்றை குரலாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளும் தங்களுடைய வேற்றுமைகள் எல்லாம் கலைந்து அவர்கள் அனைவரும் ஓரணியில் நின்று இந்த நேரத்தில் நாட்டினுடைய நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் உடனிருப்போம் என்ற உத்தரவாதத்தை அளித்திருந்தாங்க. அந்த நிலையில தான் ஆபரேஷன் சிந்தூர் என்பது பாகிஸ்தான் நாட்டிற்குள்ளாக இந்தியாவுடைய வான்படை ஊடுருவி பயங்கரவாதிகள் தங்கியிருந்த 9 கூடாரங்களை குறிவைத்து தாக்கியது. அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறது. 100% வெற்றி கிடைத்திருக்கூடிய நேரங்களில் அதுக்கு அடுத்த பிறகாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் இந்தியாவின் மீது இருந்தது. தொடர்ந்து 4 நாட்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி ஆகிய நாட்கள்ல இந்தியாவின் மீது தொடர்ச்சியான தாக்குதலுக்கு பாகிஸ்தான் எத்தனைத்த போது அதையும் வெற்றிகரமாக இந்தியா முறியடித்திருக்கிறது. இந்த சூழல்ல இந்தியாவுடைய ராணுவத்துடைய வலுவும் பலமும் உலகரங்கில் பறைசாற்றப்பட்டிருக்கூடிய இந்த நேரங்களில் பாகிஸ்தான் ராணுவமே நேரடியாக இந்திய ராணுவ உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த போர் மூளாமல் அதற்கு முன்பாகவே தாக்குதல் தொடர்பாக இருதரப்பும் பரஸ்பர சம்மதத்துடன் இந்த தாக்குதல் நிறுத்திக் கொள்வது தொடர்பாக அவர்கள் முன்வந்து தொலைபேசி மூலியமாக பேசியதெல்லாம் இந்த நாடும் உலகமும் அறிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாட்டு மக்களிடம் இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகளும் இந்தியாவின் மீது யார் ஒருவர் எந்த ஒரு பயங்கரவாத செயல்களை எதிர்கொண்டாலும் அதை ஒரு போராகத்தான் கருதுவோம் என்று இந்தியா நேற்றைய தினத்துக்கு முன்பாக ஒரு உறுதி பூண்டிருந்தது. இதுபோன்று பல்வேறு காலகட்டங்களில் கிடைக்கப்பட்டிருந்த அனுபவங்கள் அடிப்படையில் மிக முக்கியமான நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டிருக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைய தினம் மாலை 5 மணி அளவுல 2வது முறையாக இந்த சீஸ்ஃபயர் என்று சொல்லக்கூடிய 2 நாடுகளுக்கும் இடையிலான அந்த பதற்ற சூழல் தணித்ததற்கான அந்த பொது சமாதானமான போதல் குறித்தான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடத்தப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாகவும் பிரதமர் சந்திப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு வார காலங்களில் குறிப்பாக 7ஆம் தேதி பகல்காம் தாக்குதலுக்கு பதிலாக ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா வெற்றிகரம் நடத்தி முடித்ததற்கு பிறகாக உள்நாட்டு மற்றும் எல்லை வளங்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக பிரதமர் மோடி பல்வேறு ஆலோசனை கூட்டங்களையும் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுகளையும் அவர் நடத்தியிருந்தார். முப்படை தளபதியுடன் பல
பலமுறை அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரி அஜித் தோவலுடன் பலமுறை அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அவர் பல்வேறு முறை ஆலோசனை நடத்தி உள்துறை மூலமாக நாடு முழுவதும் 8ஆம் தேதி அன்று போருக்கு முன்பாக ஒரு பதற்ற கால ஒத்திகையும் அவர் நடத்தி முடித்திருந்தார். இதே போன்று பல்வேறு நிலைகளில் இந்தியாவை தயார்படுத்தியது பிறகாகத்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிட்டு இந்தியாவினுடைய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும், அதுவும் குறிப்பாக சிந்தூர் என்பது பெண்கள் நெற்றில் இருக்கக்கூடிய திலகம், அந்த திலகத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் அதன் பெயரை கொண்டே அவர்கள் அளிப்போம் என்ற வகையில் அதுக்கான பெயரை வைத்தார் என்பதெல்லாம் அந்த ஆபரேஷன் சிந்தூருடைய தொடக்கத்தில் நமக்கு கிடைத்திருந்த தகவலாகவே இருந்தது. இந்த சூழல்ல இந்த ஆபரேஷன் சிந்தூரை அடுத்து முதல் முறையாக பிரதமர் மோடி இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். இந்த உரையில் மிக முக்கியமான அம்சங்களை அவர் நமக்கு தெரிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ராணுவ ரீதியாக, ராஜாங்க ரீதியாக பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும், வருங்காலங்களில் இந்தியாவினுடைய எல்லைகளுக்குள்ளாக பயங்கரவாதிகள் ஊடுருவலை எந்த அளவுக்கு தடுப்பதற்கு இந்தியா திறனுடன் இருக்கிறது என்பதையும், இந்தியாவுடைய திராணி இன்று உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்டிருப்பது தொடர்பாகவும் அவர் இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு இந்த வெற்றி உரையை நிகழ்த்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.